கப்பலோட இன்ஜினை நிறுத்தி போற டைரக்ஷனை மாத்த சொன்னாரு. இந்த பனிப்பாறையை தவிர்க்கலாம்னு கேப்டன் ஸ்மித் நினைத்தார். ஆனா அதுக்கான நேரமும் தூரமும் மிக குறைவா இருந்தது. இப்போ பனிப்பாறை டைட்டானிக் கப்பல் மேல மோதிருச்சு. கப்பலுக்கு எதுவும் பெருசா ஆகாது, பனிப்பாறை உடைஞ்சு ரெண்டா போகுதுன்னு எதிர்பார்த்தாங்க. காரணம் டைட்டானிக் கப்பலோட பாடி மிக மிக வலிமையானது. அண்ட் டைட்டானிக் கப்பலுக்குள்ள இருக்கும் 16 இன்டர்னல் பல்க் ஹெட்ஸ் 4 சேதமானாலும் ஸ்டீல் டைட்டானிக்னால பிழைக்க முடியும். ஆனா இந்த விபத்துல 5 பல்க் ஹெட்ஸ் சேதமாகுது. காரணம் டைட்டானிக்கோட பாடியில இருக்கு ரிவிட்ஸ், வார்ப்பு இரும்பு, அதாவது கேஸ்ட் அயனால செய்யப்பட்டிருந்தது. இதுவே ஸ்டீல்னால செய்யப்பட்டிருந்தா இது வலிமையா இருந்திருக்கும். இந்த கேஸ்ட் அயன்ல செய்யப்பட்டிருந்த ரிவிட்ஸ் அட்லாண்டிக் கடலோட குளிருக்கு மென்மையா இருந்ததனால ரிவிட்ஸ் எல்லாமே பனிப்பாறையினால உடைக்கப்பட்டது. இதனால டைட்டானிக் கப்பலோட அடிப்பகுதி கிழிக்கப்பட்டு கடல் தண்ணீர் உள்ள வர ஆரம்பிக்குது. பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு இருக்கிற பனிப்பாறை மேல மோதிய டைட்டானிக் உள்ள தண்ணீர் ஏற ஆரம்பித்தது. கப்பல்ல இருக்கும் எல்லா பயணிகளுக்கும் வேலை